இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் கொலீஜியம் 39 பேர்த்த உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ண சொல்லி மோடி அரசாங்கத்திடம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தும் இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளையும் எடுக்காம தாமதிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைகோர்ட்லயும் மொத்தமாக 1122 ஜட்ஜ் போஸ்ட் இருக்கு. அதுல இப்ப பாத்தீங்கன்னா 751 போஸ்ட் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. பேலன்ஸ் 371 ஜட்ஜுகள் வேக்கண்டா இருக்கு. இவ்வளவு ஜட்ஜுகள் வேக்கண்டா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 63 லட்சம் கேஸ்கள் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் ஆதாரப்பூர்வமாக சொல்றாங்க. அப்போ இவ்வளவு ஜட்ஜ் பதவிகள் வேக்கண்டா இருக்கக்கூடிய இது மாதிரியான சூழல்ல இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் கொலீஜியமும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்களை ஏன் ஜட்ஜா போடுறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் தாமதப்படுத்துது? இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா பல பேருக்கு பேரை ஜட்ஜா ஏத்துக்காம அவங்களுடைய பேரை பட்டியலில் இருந்து எதுக்காக இந்த மோடி அரசாங்கம் நீக்குது? 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்த ரெசல்யூஷனையும் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த டைம் லைனையும் ஏன் இந்த மோடி அரசாங்கம் மதிக்காமல் காலில் போட்டு மிதிக்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் அதிரடியா சில முடிவுகள் எடுத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் குறைவா இருக்கிறாங்க, வேக்கண்ட் அதிகமா இருக்கு. அதனால நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட முடியாதனால நிறைய பேர்த்த அதாவது அட்வொகேட்ஸா இருக்கிறவங்களை ஜட்ஜா எலிவேட் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அவர் கொடுத்திருக்கிறார். இது அவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் தான் அந்த ரெக்கமெண்டேஷனை ஃபைனலைஸ் பண்ணும். உச்சநீதிமன்ற கொலீஜியம் கடந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 39 பேர்களை ஹைகோர்ட் ஜட்ஜா ப்ரமோஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் 3 ஜட்ஜுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வினோத்குமார், மது ஜெயின், ஷஹில் ஜெயின், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் கொடுக்காம வச்சிருக்காங்க. வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா கொலீஜியம் இப்படி ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதை வேகமா ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு டைம் லிமிட் வச்சு அதுக்குள்ள ஒரு ஜட்ஜை தேர்வு செய்ய மாட்டேங்கிறாங்க. சில ஜட்ஜுக்கள் பேரையே தேர்வு செய்யாம கொலீஜியம் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை நிராகரிச்சுட்டு அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது B.R. கவாயோட ரெக்கமெண்டேஷன் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த சந்திரசூட் அவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தப்ப அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ண மொத்த ஜட்ஜஸ்ல 15% ஜட்ஜஸை மட்டும்தான் இந்தியாவினுடைய யூனியன் லா மினிஸ்டர், அதாவது பாஜக அரசாங்கம் தேர்வு செஞ்சாங்க. வெறும் 15% மட்டும்தான். அதே மாதிரி சந்திரசூட்டுக்கு பிறகு வந்த சஞ்சீவ் கண்ணா அவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ரொம்ப குறைந்த காலகட்டம் இருந்தாரு. அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாரு. ஹைகோர்ட்டுக்கு வேகன்சி அதிகமா இருக்கு, ஜட்ஜஸை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் கொடுத்த மொத்த ரெக்கமெண்டேஷன்லையும் 24% தான் இவங்க தேர்வு செஞ்சாங்க. பேலன்ஸை தேர்வு செய்யல, அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இப்ப இதை பார்க்கும்போது உச்சநீதிமன்றமும் கொலீஜியமும் பல முக்கியமான கேள்விகளை எழுப்புறாங்க. நாங்க இந்த ஜட்ஜெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அதாவது ஒரு ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கிற ஒருத்தங்க ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா வரணும் அப்படின்னா அதுக்கான ஃபைனல் அப்ரூவல் கொலீஜியம் கொடுக்கணும். கொலீஜியத்திலிருந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணணும். ஸோ கொலீஜியமும் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்றதுக்கு முன்னாடி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய IB இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அந்த IB தான் அதுக்கான ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. IB முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய அட்வொகேட்டினுடைய பேரோட ரெக்கமெண்டேஷனை இறுதி முடிவு எடுக்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான். இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரு ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, கொலீஜியத்துக்கு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் கொலீஜியம் தேர்வு செய்யும், ஃபைனல் ஆகும். இதுதான் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் வழக்கமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜுகளை ரெக்கமெண்ட் பண்றாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க, அதுக்கு பிறகு கொலீஜியமும் அப்ரூவல் கொடுத்துருது. ஆனால் மோடி அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது மிக மிக தடையாகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இப்போ இந்தியாவில் இந்த ஜூலை 1ஆம் தேதி படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல மொத்தமாக 1122 ஜட்ஜுகள் இருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா 751 ஜட்ஜு தான் இருக்கிறாங்க. 371 வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வேகமாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரே நோக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா 63 லட்சம் கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதை விசாரிக்கணும் அப்படின்னா நிறைய அமர்கள் வேணும், நிறைய ஜட்ஜுகள் வேணும். எல்லாரும் உட்கார்ந்து விசாரிச்சா தான் நீதி சீக்கிரமாக கொடுக்கப்படும். அதாவது தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி அப்படிங்கிறது ஒரு அநீதி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
இங்கு மக்கள் பல வழக்குகளை தன் கையில் வைத்துக்கொண்டு பெண்டிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 63 லட்சம் கேஸ் இருக்கு. ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்றதுல ஏன் இந்த மோடி அரசாங்கம் இவ்வளவு டிலே பண்ணுது அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியா இருக்கு. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்தினுடைய கேள்வியா இருக்கு. கொலீஜியம் இன்னும் ஒரு படி முன்னாடி போய் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். அது ஹைகோர்ட்டுக்கா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கா இருந்தாலும் சரி. அதாவது ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கக்கூடியவங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் பண்றதுக்கு நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். ஹைகோர்ட்டுகள் அட்வொகேட்டா இருக்கிறவங்கள ஹைகோர்ட்டுகள்ல ஜட்ஜ் ஆகிறதுக்கும் நாங்க எலிவேட் பண்றதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். இந்த ரெக்கமெண்டேஷனை எந்த டைம் ஃப்ரேமே நீங்க ஃபாலோ பண்றதுல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜை மட்டும் ஃபாலோ பண்றீங்க, அவங்கள மட்டும் எலிவேட் பண்ணி அடுத்தடுத்த பதவிகளுக்கு கொண்டு வர்றீங்க. மற்றவங்களை நீங்க எதுவுமே செய்யாம அப்படியே கிடப்புல போட்டு வெளியே தள்ளி விட்டுறீங்க. இது எந்த வகையில நியாயம்? இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கங்களும் கொடுக்குறாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் கிளீன் சீட் கொடுக்குது, கொலீஜியமும் கிளீன் சீட் கொடுக்குது. இவ்வளவு பேர் கிளீன் சீட் கொடுத்ததுக்கு பிறகு பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை இப்படி தடுக்கிறீங்களே, இது நியாயமா? இவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்கு. நீதி பரிபாலனம் அப்படிங்கிறது ஷார்ப்பாக நடக்கணும் அப்படின்னா நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறதும் வேகமாக நடக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கு. இல்லை சில கேசஸை குறிப்பிட்டே நம்ம பேசலாம். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அட்வொகேட்டாக இருந்தவங்க ஸ்வேதா ஸ்ரீ மஜும்தார். இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நீதிபதியாக ப்ரொமோட் பண்றதுக்கு அன்னைக்கு இருந்த சந்திரசூட்டை ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனால் அந்த ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கம் பொருட்படுத்தவே இல்லை, அதை தூக்கி போடுறாங்க. பிற்பாடு இப்ப இருக்கக்கூடிய BR கவாய் இந்த மஜும்தாருடைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு ஜட்ஜா வர்றதுக்கு எலிவேட் பண்றதுக்கான ரெக்கமெண்டேஷனையும் கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் இந்த பிப்ரவரி மாசமே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா எதையுமே மோடி அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்வேதா ஸ்ரீ மஜும்தாருடைய பேரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது அதுல ஏற்கனவே அஜய் தங்குபால், ஹரிஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வொகேட், இந்த 2 அட்வொகேட் பேரும் சேர்த்து இந்த ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்குறாங்க. அந்த 2 அட்வொகேட்டையும் இவங்க ஜட்ஜா மாத்துறாங்க. ஆனா இந்த அம்மாவை மட்டும் ஜட்ஜாவே மாத்தல. இவங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். இவங்க பெங்களூர் இருக்கக்கூடிய லா ஸ்கூல்ல படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல ரொம்ப 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 நாலேஜபிளா ஆனவங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு பெண் அட்வொகேட்டை நீதிபதியாக மாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் ஏன் தடையாக இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. டெல்லி கொலீஜியமும் அவங்கள டெல்லி ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. உச்ச நீதிமன்றமுமே அவங்கள ஜட்ஜா வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம மாநில அரசாங்கமும் ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் கிளீன் சீட் கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் மோடி அரசாங்கம் அவங்கள கொண்டு வரல. அவங்கள இந்த பதவிக்கு வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இழுத்தடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் தத்தார், இவரை பாம்பே ஹைகோர்ட்டினுடைய அடிஷனல் ஜட்ஜா கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்தப்போ அதையும் இந்த அரசாங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா சில குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக சொல்லாமல் கிடப்பில கூட போட்டு வச்சுறாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சௌரவ் கிருபால் அப்படிங்கக்கூடிய அட்வொகேட்டும், அதே போல ஜான் சத்யன் அப்படிங்கக்கூடிய அட்வொகேட்டும், அது மட்டும் இல்லாம ஆதித்ய சோனி அப்படிங்கக்கூடிய அட்வொகேட், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் சொல்லாம கிடப்பில போட்டு வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்க மோடியை விமர்சிச்சிட்டீங்க, நீங்க கேஸுக்கு ஆதரவா இருக்கீங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவங்களுடைய ஜட்ஜு பதவி கொடுக்காம அவங்கள இந்த மோடி அரசாங்கம் இழுத்தடிக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, நான் பட்டியலிட்ட எல்லா அட்வொகேட்ஸுமே அவங்க ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி இருந்தும் அவங்க அதுக்கான அப்ளிகேஷன் போட்டும் அதை கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் பண்ணியும் மோடி அரசாங்கம் செய்யாதனால அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையுமா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் கஷ்டப்பட்டு படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பலகாலம் உழைச்சி அட்வொகேட் ஆகி ஜட்ஜ் ஆகலாங்கிற கனவுல இருக்கக்கூடிய இவர்களை எவ்வளவு அசிங்கப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி அவங்களே வித்ட்ரா பண்ணிட்டு போற நிலைமைக்கு இந்த மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி கொலீஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை இந்த மோடி அரசாங்கம் தூக்கி எறிய முடியுமா? இதுக்கு கோர்ட் இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்னா, உச்சநீதிமன்றம் 2023 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசல்யூஷன்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2021 இது மாதிரி கொலீஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 2021 ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட டைம் லைனை இமீடியட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரெசல்யூஷனை 2023 உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா, அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலீஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை இந்த மோடி அரசாங்கம் கேட்கவே இல்லை அப்படின்னா, அது குறித்து கோர்ட்ல விவாதங்கள் வரும்போது சாலிசிட்டர் ஜெனரலுக்கோ இல்லை அட்டார்னி ஜெனரலுக்கோ நாம எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாகவே லா செக்ரட்டரியும் லா மினிஸ்டருக்கும் நீங்க கடிதம் அனுப்பணும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பணும்.
நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏன் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் வெளிப்படையான ஒரு கேள்வியை கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் அரவிந்த் பி தத்தார், இவர் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் 141 உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரங்கள் கொடுத்திருக்கு. அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அரசாங்கங்கள் இது மாதிரியான விஷயத்துல வாய் திறக்காம இருக்கும்போது அதை தாண்டி நாம செயல்படணும் அப்படிங்கிறது குறித்து ரெக்கமெண்டேஷன் பேசியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா என்ன டைம் லைனை ஃப்ரேம் பண்ணணும், என்ன டைம் லைனுக்குள்ள செய்யணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை 2021 உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லைனை இது வரைக்கும் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ அந்த டைம் லைனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 2023 ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ரெசல்யூஷனாவே பாஸ் பண்ணிருக்கு இந்த உச்சநீதிமன்றம். அந்த டைம் லைன், அதாவது 2021 டைம் லைன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியும். அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ்.ஏ. போப்தா, ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணா கவுல், சஞ்சய் சூரியகாந்த், இவங்க 3 பேரும் தான் இதை அட்வைசரியா கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, there are almost 40% vacancies in the high court with many of the larger high courts working under 50% of their sanctioned strength. அதாவது 100 ஜட்ஜ் இருக்கணும்னா ஒரு ஹை கோர்ட்ல 50 ஜட்ஜுக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க. ஸோ இங்க நீதிமன்றங்கள் குறிப்பாக ஹைகோர்ட்டுகள் திறம்பட செயல்பட முடியல. இது திறம்பட செயல்படணும் அப்படின்னா நீங்க டைம் லைனை படி செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய டைம் லைன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாநில அரசாங்கங்கள் இவங்க இந்த அட்வொகேட்ஸை நீங்க வந்து ஜட்ஜா ப்ரமோட் பண்ணலாம், அதாவது எலிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா 4 to 6 வாரத்துக்குள்ள ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்களுடைய ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உடனே சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க ஐபியினுடைய ரிப்போர்ட்டுக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபி ரிப்போர்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்த உடனே 8 to 12 வாரத்துக்குள்ள அவங்கள ஜட்ஜா மாத்துறதுக்கான ஒப்புதலை கொடுக்கணும். இல்லை அந்த விஷயம் குறித்து ஒரு இறுதியான முடிவை சொல்லணும், சும்மா நீங்க கிடப்புல போட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை இவங்க வந்து 2021 உச்சநீதிமன்றத்திலே கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி குறிப்பாக 3 பேர் கொண்ட நீதிபதி பெஞ்சே கொடுத்துருக்கு. ஸோ இதை ஏன் இவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வி தான் வந்திருக்கு. ஒன்ஸ் ஹைகோர்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்த உடனே, ஐபியும் கொடுத்த உடனே, மூணாவது இந்த விஷயம் உடனே உச்சநீதிமன்றத்தால இம்மீடியட்டா அவங்கள வந்து எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாத்துடைய கருத்தாகவும் இருக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாகவும் இருக்கு. ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளவு தெளிவாக உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்களை ஜட்ஜுகளாக மாற்றக்கூடிய வேலையை இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள முடிக்கணும்னு சொன்னதுக்கு பிறகும் இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் எதையுமே கண்டுக்காம ஒரு பிளேட்ல இருக்கக்கூடிய ஒரு பஃபே சிஸ்டர் போய் சாப்பிட்ற மாதிரி இந்தந்த ஜட்ஜு வேணும், இந்தந்த ஜட்ஜு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்த மட்டும் செலக்டிவா தேர்வு செஞ்சு எடுக்கிறது, மற்றதை அப்படியே தூக்கி போட்டுறது, எடுக்காம விட்டுறது. ஸோ இங்க ப்ராசஸ்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ கொலீஜியம் இருக்கு. கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜா மாத்துறதுக்கு கொலீஜியம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷனை ஒன்று ஏற்றுக்கணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணா திருப்பி அது கொலீஜியத்துக்கு வரும். கொலீஜியம் 2வது முறை ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூனியன் மினிஸ்ட்ரி அதை கையெழுத்து போட்டுறணும். ஆனால் யூனியன் மினிஸ்ட்ரி நம்ம ரிஜெக்ட் பண்ணாதானே 2வது தடவை திருப்பி அனுப்புவாங்கன்னு சொல்லி ரிஜெக்டே பண்ணாம கிடப்புலேயே போட்டு வச்சு அதுக்கு பிறகு யாரெல்லாம் ஜட்ஜ் ஆகிறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சாங்களோ, அந்த கன்சென்ட்டுக்கு வந்தாங்களோ, அவங்க எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு கேவலமான, அசிங்கமான, மோசமான நிலைமைக்கு தள்ளுறாங்க. இந்தியாவினுடைய மாண்புமிகு நீதிபதிகளையும் மாண்புமிகு வழக்கறிஞர்களையும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களையும் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தக்கூடிய வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் 2019 மிக தெளிவாக டைம்லைன் செட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லைன் ஒரு ரெசல்யூஷனாவே 2023 உச்சநீதிமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதையுமே ஃபாலோ பண்ணாம எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவின் நீதித்துறையை கேள்விக்குட்படுத்துமாறு இந்த மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. 50% கூட ஹைகோர்ட்ல ஜட்ஜா இல்லை. இன்னையோட ஸ்ட்ரென்த் படி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 370க்கும் அதிகமான போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. இது எல்லாம் உடனே ஃபில்அப் பண்ணப்படணும் அப்படின்னா B.R. கவாயினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை கண்டிப்பா மோடி அரசாங்கம் உடனடியாக ஏற்றுக்கணும். ஏற்கனவே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நீங்க வந்து கொலீஜியம் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷனை செலக்ட் பண்ணாம விடுறீங்க அப்படின்னா கொலீஜியங்கிற சிஸ்டத்து மேல நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி, எங்களை நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி, அந்த பாடி எவ்வளவு நேர்மையாக அட்வொகேட்ஸை இல்லை ஜட்ஜஸை எலிவேட் பண்ணுறதுக்கு தேர்வு செஞ்சு அனுப்பும்போது நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீதித்துறையின் மீதே நீங்கள் ஒரு களங்கத்தை விளைவிக்கிற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து பேசினார். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது நீதித்துறைக்குள் அரசினுடைய தலையீடு கட்டுக்கடங்காமல் அதிகமாக செயல்படுகிறது. அது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கே
மிகப்பெரிய ஆபத்தாக போய்விடும். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் 2023 கொண்டு வந்த ரெசல்யூஷனை ஒரு சட்டமாக உச்சநீதிமன்றத்தில் மாற்றுவாரா என்று.